ஆரிய அரசன் பிரகத்தனுக்கு அறிவுறுத்துவான் வேண்டி ஒரு பாடல். ஆரிய அரசன் பிரகத்தனுக்கு தமிழ் அறிவுறுத்துவான். அந்த தமிழ்ங்கிறது அடிக்கோடு போட்டுக்கொள்ளணும். அவன் என்ன ஆனாவண்ணா வந்துங்க படித்தான்? யார்? ஆரிய அரசன் பிரகத்தன் அல்ல. தமிழ் அறிவுறுத்துவான் வேண்டி கபிலர் செய்தது குறிஞ்சிப்பாட்டு என்று வரும். சரி, இங்கே தமிழ் அறிவுறுத்துவான் வேண்டி என்று சொன்னால், தமிழ் என்று சொன்னால் என்னன்னா, தமிழருடைய அறம், தமிழருடைய பண்பாடு, தமிழருடைய ஒழுக்கம், இவற்றையெல்லாம் ஆரிய முரண்பட்ட ஆரியனுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லுவது. உங்கள் பண்பாடு, உங்களுடைய கலாச்சாரம் வேறு, எங்களுடைய தமிழருடைய அறம் என்பது, பண்பாடு என்பது, ஒழுக்கம் என்பது வேறு என்று அவனுக்கு சொல்லுவதற்காக அந்த நெடும்பாடலுடைய ஒற்றை அடி விளக்கம் என்னன்னா, அறத்தோடு நிற்றல். அறத்தோடு நிற்றல்னா, இந்த பிறவியிலே ஒருத்தனை மனமாற விரும்பினாள் என்று சொன்னால் அவனை எக்காரணம் கொண்டும் கைவிட மாட்டாள், இக்காரணம் கொண்டு அவனையே கணவனாக அடைய வேண்டும் என்று உறுதிபட நிற்றாள். அதுக்கு இடையூறு வருகின்ற போது வெளிப்படையாகவே சொல்லிவிடுவாள், நான் இவனைத்தான் விரும்புகிறேன், இவனோடு தான் பழகினேன், இவனை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அதற்கு நம்முடைய முன்னோர்கள் வைத்த பேர் என்ன? அறத்தோடு நிற்றல். எது அறம், எது உண்மையான காதலோ அந்த காதலை இடையூறு வரும்போது ஊருக்கு வெளிப்படையாக தெரிவித்தல். இது தமிழ் அறிவுறுத்த அவன் சொன்னது. ஆக நம்முடைய மரபுலாம் அப்படிப்பட்ட மரபு தான்.